Assalamualaikum rahmatullahi wa barakatuhu. Assalatu wassalamu alayki ya sayyidi ya Rasulullah. Khud biyadi qallat hilati adrikni muradi ya shafi'al mudnibin ya sayyidi யா ரசூலல்லா. வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லா, நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு சிறப்பான நாளில் இருக்கிறோம். அதுதான் ஜும்மாவினுடைய நாள். இந்த நாளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ ஒரு ஏராளமான சிறப்புகளை கொடுத்துருக்குறான். நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் இதோட சிறப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இன்றைய நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டதை அப்படியே தரக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட தேவைகள் என்ன கேட்டாலும் சரி, அவன் அப்படியே தந்துடுவான். அது பண கஷ்டமாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வரமாக இருக்கட்டும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ தேவைகள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம எப்போ கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான். ஆனால் குறிப்பாக மற்ற நாட்களை விடவும் சிறப்பு இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மா நாளுக்கு கொடுத்துருக்கிறதால நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறப்பான துஆக்களை நம்ம அவங்கிட்ட கேட்கணும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு துஆவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட என்ன கேட்டாலும் அப்படியே கிடைக்கும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தைகள் தான் இது. இந்த ஒரு வார்த்தைகளை நம்ம இந்த ஜும்மா நாளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர்ஃபுல்லான நேரத்தில் கேட்கும்போது நிச்சயம் நம்முடைய துஆக்கள் நிராகரிக்கப்படாமல் கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். நம்மள நிறைய பேர் என்ன சொல்கிறோம், எனக்கு நிறைய பண கஷ்டம், நிறைய கடனில் சிக்கிட்டு இருக்கேன், நிறைய லாஸ் ஆகிடுச்சு, ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் இருக்கிறேன், இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே என்னை விட்டு நீங்கணும். இன்னும் ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணம் காசு எல்லாமே இருக்கும், ஆனால் எல்லா காசுமே ஹாஸ்பிட்டலுக்கே செலவழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு லைஃப் எனக்கு அமையணும், என்னோடய லைஃப்பில் எல்லாமே சரியாகி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நானும் வாழணும், இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மனசில் இருக்கும் இல்லையா? இன்னும் இந்த காலத்தில் காசு தான் எல்லாமே, காசு பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழல் தான் இது. இப்படிப்பட்ட சூழலில் கடன்களும் அதிகமாக, கூடவே வறுமையும் சேர்ந்து ரொம்ப ஒரு நெருக்கடியான நிலை. ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அல்லாஹ் கிட்ட தினமும் துஆ கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் நம்ம நிலைமை மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் யோசிப்பீங்க இல்லையா? ஒன்று மட்டும் நினைவு வச்சுக்கோங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பயுமே உங்களை கைவிடலை, இனியும் அவன் கைவிட மாட்டான். அதே மாதிரி தான் நம்மளோட எல்லா கஷ்டங்களுக்கும் சொல்யூஷன் வச்சுருப்பான். நம்மளும் குரானில் இருந்தால் இருக்கட்டும், இல்லை ஹதீஸில் இருந்தால் இருக்கட்டும், துஆக்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டுறோம். ஆனால் அந்த முறைப்படி நம்ம கேட்குறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குரானில் உள்ள துஆக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துஆக்கள், இது எல்லாத்தையுமே பின்பற்றி எப்போ எது ஓதணும், எத்தனை முறை ஓதணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம அமல் பண்ணும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீக்கிரமே நம்ம கஷ்டத்தை நீக்கிடுவான். நம்ம அல்லாஹ்கிட்ட என்ன பண்ணுறோம், டைரெக்டாக எனக்கு அதை தந்துடல்லா, இதை தந்துடல்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். எனக்கு இப்போ நிறைய பணத்தை தந்துரு, எனக்கு நிறைய காசு தந்துரு, எங்கிட்ட இருக்கிற வறுமையெல்லாம் போக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அவன்கிட்ட இதுதான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கேட்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அது பற்றி கேட்டால் தான் துஆக்கள் கபூலாகும். இப்போ அந்த துஆவையும் எப்படி ஓதணும், எத்தனை முறை ஓதணும், எப்போ ஓதணுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலுமே ஈமானோட என் ரப்பு நிச்சயமாக எனக்கு தருவான், நிச்சயம் என்னோட எல்லா கஷ்டங்களையுமே நீக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட அந்த அமலை செஞ்சாதான் கபூலாகும். இப்போ நம்ம அந்த துஆவை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு துஆவை பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, யார் ஒருவர் இந்த வார்த்தைகளை ஓதி அல்லாஹ் கிட்ட துஆ கேட்குறாங்களோ அவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே மறுக்காமல் கொடுத்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போ அந்த துஆவை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அந்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த அல் அஹத் அஸ்ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அந்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த அல் அஹத் அஸ்ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத்.
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அந்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த அல் அஹத் அஸ் சமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இந்த வார்த்தைகளை பாருங்கள், சூரா இஹ்லாஸில் இருக்கிற மாதிரியே இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருக்குமே வந்து சூரா இஹ்லாஸ் வந்து எவ்வளோ ஒரு சிறப்பானது, எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானதுன்னு தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, இந்த சூறாவை நேசிக்கிறவங்கள நானும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சூறாவை 3 முறை ஓதுனாலே குரான் முழுவதுமே ஓதிய நன்மைகளை வந்து அல்லாஹ் நமக்கு வந்து தரான். ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அவனை மட்டுமே வந்து புகழக்கூடிய வார்த்தைகள். பாருங்கள், அவன் வந்து தனித்தவன், அவனை மட்டுமே வந்து ஒருமைப்படுத்தி நம்ம வந்து புகழக்கூடிய வார்த்தைகள் இது எல்லாமே. இந்த வார்த்தைகள் எல்லாமே அவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. இப்போ இதோட பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், நிச்சயமாக நீயே அல்லாஹ், உன்னை தவிர வேறு கடவுள் இல்லை, நீ தனித்தவன், எவரிடத்திலிருந்தும் தேவையற்றவன். எப்படி என்றால் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, இன்னும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று நான் சாட்சியளிக்கிறேன். இந்த வார்த்தைகளை பாருங்கள், இது எல்லாமே வந்து அவனோட சிஃபத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள். நம்ம எப்போவுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த துஆ கேட்குறதா இருந்தாலும் முதல்ல அல்லாஹை நம்ம புகழ்றணும். அல்லாஹை வந்து புகழ்றதுலேயே வந்து சிறப்புக்குரிய வார்த்தை என்னென்னா அது இதுதான். அவனை நீ ஒருத்தந்தான் இறைவன் அப்படின்னு சொல்லி, உனக்கு இணை துணை வந்து யாருமே கிடையாது, உனக்கு நிகர் வந்து யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அடித்து சாட்சி சொல்கிறேன். அப்போ இப்படி நம்ம சொல்லும்போது அல்லாஹ்விற்கு எவ்வளோ ஒரு விருப்பமாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிங்க. இந்த நீ ஒருவன் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா அவனுக்கு இணை யாருமே கிடையாது. இந்த வார்த்தை வந்து அவனுக்கு மட்டுமே சொந்தம். அவனோட உண்மையை சொல்லக்கூடிய வார்த்தை இது. அகில உலகத்துக்கெல்லாம் இன்னும் எல்லாத்துக்குமே வந்து நீ ஒருத்தன் மட்டும்தான்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அல்லாஹ்வை வந்து புகழ்கிறோம். இது எல்லாமே தாண்டி எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, என்னோட கஷ்டங்கள் எல்லாம் நீக்க போகிறது நீ ஒருத்தந்தான், என்னோட ஆறுதலும் நீ ஒருத்தந்தான்னு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மனசார அல்லாஹ்கிட்ட வந்து கேட்கணும். இப்போ இதை நம்ம எப்போ ஓதணும், எப்படி ஓதணும் அப்படின்னா, இன்றைக்கி ஜும்மாவுடைய நாள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அசருடைய தொழுகையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுஜூதுடைய நிலையில் இந்த ஒரு துஆவை ஓதி அல்லாஹ்கிட்ட வந்து கேளுங்க. அடுத்து அசர் முடிச்சுட்டு மக்ரிப் வரை என்ன பண்ணுங்கன்னா இந்த துஆவை ஓதிட்டு அதுக்கப்புறம் 11 முறை உங்களுக்கு என்ன சலவாத் தெரியுமோ அந்த சலவாத்தை நீங்கள் வந்து ஓதிக்கோங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இப்ராஹிமியா சலவாத்தாக இருக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா நபீனா மௌலானா முஹம்மத். இந்த மாதிரி சலவாத்துகளாக இருக்கட்டும். உங்களுக்கு எந்த சலவாத் தெரியுமோ அதை நீங்கள் வந்து 11 முறை ஓதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ்கிட்ட வந்து கையேந்தி கேளுங்க. அது சின்ன தேவைகளோ இல்லை நீங்கள் நடக்காது, நம்ம இதை கேட்டாலும் வந்து எப்படி நடக்கும், இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடக்காதுன்னு நினைக்கிற எவ்வளோ பெரிய தேவையானாலும் சரி நீங்கள் வந்து அல்லாஹ்கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு 11 முறை வந்து சலவாத்து ஓதிக்கோங்க. இப்படி தான் நம்ம வந்து துஆ கேட்கணும். இந்த துஆவை வெள்ளிக்கிழமையில் அஸ்ர் டு மக்ரிப் வந்து துஆ கபூல் ஆகிற நேரம், அதாவது இன்றைய நாள் வந்து இந்த நேரத்தில் வந்து துஆ கபூல் ஆகிற நேரம்ங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து இந்த நேரத்தில் ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். மற்ற நாட்களில் வந்து நீங்கள் தஹஜ்ஜுடைய வேலையில் வந்து ஓதிக்கோங்க, இல்லைனா ஃபஜ்ருக்கு அப்புறம் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. எப்போவுமே வந்து முதல்ல அல்லாஹை புகழ்ந்து அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது ஸலவாத் ஓதி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட தேவைகளை கேட்கணும். இதுதான் நம்ம கேட்குறதுக்குண்டான முறை. இன்னும் நம்ம கேட்கும்போது நம்முடைய சொல்லும் எண்ணமும் வந்து ஒன்றா இருக்கணும். நம்ம வாய் துஆ கேட்டுட்ருக்கோம், நம்ம சிந்தனை வந்து வேறு எங்கேயோ இருக்கும். அப்படி இல்லாமல் அல்லாஹ்கிட்ட கையேந்தி அழுது கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவினுடைய பொருட்டால் உங்கள் அனைவரினுடைய கஷ்டங்கள் எல்லாமே இன்றையோடு நீக்கி விரைவில் சந்தோஷத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன், நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.